ஹைவேஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போக கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போக கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். இன்றையிலிருந்து 6 மாசம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். 6 இருந்து 8 மாசம் 2027 கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லயும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகள்ல ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்கட்டத்தில் கடுமையான செய்தி. கேரளால சக்சஸ் ஆயிருக்கு. 5%, 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இறப்புகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட எடுத்த லேட்டஸ்ட் சர்வே இதுதான். கடைசி 90 நாட்கள்ல நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல. சோ முதல் வேலையா சாலைகளை புதுசா உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் 70,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல நம்மெல்லாம் முக்கியமா அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லாரும், நம்ம மட்டும் இல்ல, சாலைகளை தான் பெரும்பங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம ரோட்ல நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பக்கம் லிக்கர்னால டிரைவிங் ஒண்ணு, இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட், இன்னொரு பக்கம் சாலை விதிகளை மதிக்காம இருக்கிறது. அப்ப இதை கண்காணிக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாலைகளும் கேமராக்கள் ஏஐ மூலம் பொருத்தப்பட வேண்டும். அதை கடுமையான சட்டங்கள் மூலம் பெனால்டி போட்டு வசூலிச்சாதான் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஓனர்ஸ் கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். இதை அடுத்த 2027 கடுமையான சட்டங்கள் மூலம் நம்ம அமல்படுத்த போறோம்ங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்ணிக்கிறோம்.